வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல விநாயக சதுர்த்திக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச அப்பம் பண்ண போறோம். ஆனா நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய அப்பம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். பெருசா அதுல ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. சோடா, வாழைப்பழம் அதெல்லாம் எதுவும் தேவை இருக்காது. நமக்கு வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சே ரொம்ப நல்லா பண்ணிடலாம். டேஸ்டாவும் இருக்கும், அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கும். அவல்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்பம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நல்ல பஞ்சு போல சாஃப்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, பிள்ளையாருக்கு உகந்த பிரசாதமான அவல் அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்பம் பண்றதுக்கு 1/2 கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அவலுக்கு மேல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லேயர் தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி அளவா தண்ணி விட்டு ஊற வச்சோம் அப்படின்னா அவல் சாஃப்டா ஊறிடும். இதுல எக்ஸஸ் தண்ணியும் நமக்கு இருக்காது. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அவல் ஊறுறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அவல் அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு வெல்லத்தை நல்லா புடிச்சு சேர்த்திருக்கேன். இந்த வெல்லத்துல 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இது கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். நல்லா சூடாறிடணும். அதுக்குள்ள நமக்கு அவலும் நல்லா ஊறிடும். அவல் பாருங்க நல்லா ஊறி இருக்கு. கொஞ்சம் கூட இதுல எக்ஸஸா தண்ணி இல்லை. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, நம்ம வெல்லம் அவல் எல்லாம் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு. நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா சூடு ஆறியாச்சு. அதையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இது நம்ம நைஸா அரைச்சி எடுத்துப்போம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். தேங்காயை ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அரைச்ச மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சிருக்கேன். இப்ப இந்த மாவுல நம்ம தேங்காய் நெய்யில வறுத்திருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதோட முந்திரி பருப்பு கூட நல்லா பொடி பொடியா கட் பண்ணி ஃப்ரை பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கு. நான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது நான் கொஞ்சமா விடுறேன், ஃபுல்லா விடல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல தண்ணி விட்டுக்கிறேன். இப்ப மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். பாருங்க, நம்ம விட்டோம்னா அப்படி ஃபோல்டிங் மாதிரி விழுது இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம பாருங்க, இது கரெக்டா இருக்கும். அப்பம் பண்றதுக்கு கடாயில நான் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது, நல்ல மிதமான சூட்ல இருக்கணும். அப்பமாவை இந்த மாதிரி குழிக்கரண்டில எடுத்து ஒரே இடத்துல இது மாதிரி விடணும். நம்ம திருப்பி விட வேண்டாம், தானா இது மிதந்து வரும். ஃப்ளேம் நம்ம மீடியம்ல வச்சுக்கலாம். பாருங்க, தானா எழும்பி வந்தாச்சு. இது போல மிதந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அப்பம் பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல 2 சைடுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். அப்பம் பாருங்க இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துப்போம். அப்பம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மெத்து மெத்து மெத்துன்னு வந்திருக்கு. நான் உள்ளேயும் காமிக்கிறேன். சோடா ஈனும் எதுவுமே சேர்க்காம எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அவல் ஸ்வீட் அப்பம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. பிள்ளையாருக்கும் நம்ம நைவேத்தியம் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறது நம்மளே பார்த்தோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சாஃப்டா வந்திருக்கு. ஓரங்கள் லேசா மொறுமொறுன்னு இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம அப்பம் பண்ண போது இந்த ஓரங்கள் கிறிஸ்பாவும் சென்டர்ல சாஃப்டாவும் இருக்கிற மாதிரி அப்பம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த அப்பம் கொஞ்ச நேரம் ஜாஸ்தி நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஓரம் ஃபுல்லா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வந்துடும். இல்ல கரெக்டா அந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்டாவும் வரும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சோடா எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டா இருக்கு.
நம்ம இன்னைக்கு பண்ண மாதிரி எண்ணெயில நம்ம பொரிச்சும் எடுத்துக்கலாம், இல்ல குழிப்பணியார பேன் இருக்கும் இல்லையா, அதுல கூட நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் நெய்யில வறுத்து சேர்த்ததுனால அதோட பிளேவர், அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. வேணும்னா நம்ம முந்திரி பருப்பு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நீங்க தேங்காயை கூட பல்லு பல்லா கட் பண்ணி அதை நெய்யில வறுத்து கூட நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த அப்பம் பண்ணி சுவாமிக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.